ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவர்மனைய நமக. ஸ்ரீ ஸ்தலசய நமகா குரவே நமக. இன்றே மறை மாதம் 27வது நாள் திருப்பால் 27வது பாட்டு அனுபவிக்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா முந்தன்னை பாடி பறைகுண்டு யான் பெறும் சன்மானம் நாடு புகழும் பசுநாள் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடைய செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் ரம்பாவாய் என்றே இப்பாட்டை ஆண்டாள் பாடுகின்றாள். தன் அடிபணியாதாரை ஜெயிக்கிற குணங்களுடைய கோவிந்தனே, அர்த்தம் அது இந்த பாசுரத்துக்கு பதவுரை. உன் அடிபணியாதாரை ஜெயிக்கின்ற குணங்களுடைய கோவிந்தனே, உன்னை வாயாரப்பாடி உன்னிடம் பறையை பெற்றுக்கொண்டு நாங்கள் அடைவதற்கு பரிசு என்ன தெரியுமா? ஊரார் புகழும்படியாக கைக்கு ஆபரணமான சூடகம், தோள்வளைகளும் தோழல் கங்கணம் மாதிரி தோள்வளைகளும், தோடு காதுக்கு ஆபரணமான தோடுகளும், கர்ணபுஷ்பம் பாடகம் காதுக்கு பூக்களும் வாசனுடைய பூக்களும், பாதகமும் பாடகம் அப்படின்னுவா. அதாவது என்னென்னா இது பாத கடகம், அதாவது பாதத்திற்கு அணிய வேண்டிய அணிகள் பாடகம்னுவா. பாத கடகமும் இவ்வாபரணங்கள் போன்ற மற்றும் பல ஆபரணங்களையும் உன்னாலும் நப்பின்னையாலும் அணிவிக்கப்பட்ட ஆபரணம் மேலே சொன்ன ஆபரணங்களை நாங்கள் நன்றாக அணிந்து கொள்கின்றோம். உங்களால் அணிவிக்கப்பட்ட ஆடைகளை உடுப்போம். அதன் பிறகு பாலாலே சமைக்கப்பட்ட சோறும் முழங்கை வழியாக சோறு மறைந்து வடிக்கப்பட்ட சோறானது மறைந்து முழங்கை வழியாக வழியும் நெய்யுடைய அக்கார அடுசல் வழியும்படியாக இருக்கும் சோற்றை நன்றாக இருந்து உண்டு குளிர வேணும் அப்படின்னு இந்த பாட்டு அர்த்தங்களானது போகின்றது. அதாவது கண்ணன் கேட்குறான், பாஞ்சதன்யம் சங்கங்களை பல பறைகளை முதலாவற்றை கொடுக்கை ஆளுநை மேலே அறிந்திருக்கிறவனுக்கு பெரிய பெரிய விஷயம் கிடையாது. அகிடித கடனாக எந்த விஷயமான செய்வாகும். இப்போ இதில் என்ன அப்படின்னாக்க, இவ கொடுத்ததுக்கு அப்புறம் இவாளுக்கு என்னென்ன கொடுத்தோம், நீ கொடுத்தது போகாத இன்னும் கேட்டதுக்கு மேலே மேலே கொடுக்கணும் அப்படி என்னென்ன கொடுக்கலான்னு அவன் யோசித்தான். இந்த கோலை விளக்கான நப்பிண்ணை பிராட்டிக்கும் கருடக்கொடிக்கும் ஒப்பான வஸ்துக்கள் உலகத்தில் இல்லை. இவ ஒன்றொன்னே போர்வென்றே விடுத்து அதை விட்டுட்டு மற்ற உபகரணங்களில் இன்னும் ஒன்று கொடுத்தான். அதாவது பாஞ்சன்யத்துக்கு துணையாக என்ன சொல்கிறாருனாக்க, புள்ளும் சிலமகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறம் கேட்டலையோங்கிற மாதிரி விழிச்சங்கை கொடுத்தான். அதாவது மல்லிகை கமல் தென்றல் மாலோன்னு நம்மளோட பாசுரம். அதில் இவன் மாடெல்லாம் வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவானான். அப்போ என்ன செய்வான் அப்படின்னாக்க, ஊதிட்டு வருவான் சங்கை. ஏன்னா அந்த சங்கோட ஒலி கேட்டாலே கிருஷ்ணன் வந்துருக்கான அத்தனை பேர் கோபிகள்லாம் வாசலுக்கு ஓடி வந்துடுவான், அறக்க பறக்க ஓடி வந்துடுவான். தான் வருவதை குறிப்பதற்காக ஆணிரை மேய்ச்ச ஆணிரை மேய்ச்சி வீட்டுக்கு வரைச்ச என்ன சங்கு ஊதுவாங்கன்னா அந்த துவனி, இந்த துவனியை வச்சு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துவனி இருக்குல்ல, பாஞ்சஜன்யம் ஸ்ரீ யேசோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்டதத்மா மகாசங்கம் விபீமஹர்மா விருகோதர அனந்த விஜயம் ராஜோ குந்திபுத்திர யுதிஷ்டிரான்னு ஒவ்வொரு சங்கக்கும் ஒவ்வொரு ஒலி துவனி உண்டு இல்லையா. இவனோட துவனி ஊதின்ற துவனி பார்த்து அத்தனை பேர் கிருஷ்ணன் வந்துருக்கான எல்லாம் இது பண்ணின்றவா. அப்பேற்பட்ட குறித்த சங்கையும் கொடுத்தானான். பாஞ்சஜன்யத்தை துணியாக ஊதின்ற சங்கையும் கொடுத்தானான். அப்புறம் என்ன கொடுக்கணும், பறை கொடுக்கணும். பறை கேட்டால திருவிக்கிரம அவதாரத்தில் திருவிக்கிச்ச
ஜாம்பவான் பெரிய பறையை தொட்டு சந்தோஷமாக ஓடி வந்தானான் ஜாம்பவான். அதே மாதிரி லங்கையை ஜெயித்த பிறகும் அடிக்கப்பட்ட பெரிய பறையை கொடுத்தானான். சரி, பாகவதாளுக்கு யாரை வேணும்? பாகவதாளுக்கு பல்லாண்டு பாட வேணும். பல்லாண்டு செய்ப்பாறை கேட்டாலே வாழலாம் வந்து பல்லாண்டு செய்ப்பாறை கோல விளக்கேன்ட்டு பல்லாண்டு சேர்க்கறதுக்கு என்னென்னா பெரியாழ்வாருக்கு கூட்டாக பாகவத சமூகத்திற்கு பொலிக 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 என்று அருளி செஞ்சார்களே நம்மாழ்வார். நம்ம திருவாமொழியில் பொலிக 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 போயிட்டு வள்ளிருச்சாகும் அடியார் குழாங்களுக்காக இந்த பாடின பாட்டு. பெரியாழ்வார் பல்லாண்டு சேர்க்கறதுக்கு போச்ச நம்மாழ்வார் சேர்த்து கொடுத்தாராம் நீயும் போ அப்படின்ட்டு. அவர்கள் இதை வேண்டிக் கொண்டு வேலை ஆச்சரியம் என்ன செய்யறா தெரியுமா? தானும் சேஷசைனம் மேலே இது கேட்டாலே தலையில் கொடை மேல் கட்டி கொடை கேட்டா இல்லையா, அதுக்கு என்ன செய்கிறது? தானும் இவர்களுக்கு நான் குழந்தையா இருக்கச்சா யமுனுக்கு நடந்தவன் தான் இல்லையா, தன் மேலே மழை பொழியக்கூடாது அப்படின்ட்டு ஆனந்தசேனம் ஆதிசேஷன் நடந்தானே, அவனை வந்து ஏன்னா ஏன் கொடுத்தான்? இன்னொட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்க மாட்டான் போன பாட்டில் சொன்னமே அப்படின்னாக்க இவனும் நப்பின்னையும் வந்து அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இவனும் போக போகிற பெரிய எஜமானியாக போகிற தலைவனாக தலைவியாக போகிறதுனால தனக்கு கொடையாக நின்று ஒன்று இருக்கின்ற இந்த ஆதிசேஷனை கொடுத்தான். இவளையும் கொடுத்து இவ்வளோதானே உங்களுக்கு வேண்டியதுன்னு கேட்கச்ச இதெல்லாம் மார்கழி நீராட போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேண்டிய ஐட்டங்கள், நோம்பு நிற்றபின் எங்களுக்கு இன்னும் சில ஐட்டங்கள் சில விஷயங்கள்லாம் தேவைப்படுற உபகரணங்கள்லாம் அதையும் நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாராம். அவள் கேட்குறா, கூடாரை வில்லியம் சீர் கோவிந்தான்னு ஆரம்பிக்கிற பாசல் யார் இது பண்ண சொன்னாக்க தன்னை கூடாதவர்களை கூடாதவரோடும் கூடுவரோடும் ரெண்டு பேரையும் தன் குணங்களால் வந்து வெல்லக்கூடிய தன்மையுடையவன். ஆசிரியர்கள் என்ன செய்வான்? சௌலபியாதி குணங்களால் அவளை ஜெயிப்பான். ஜெயிக்கவிடைய குணம் அவனை சேர மாட்டான் யாருன்னு கேட்குறா இல்லையா, கூடாதவர்கள்லாம் தம்முடைய வீரத்தால் அவளை ஜெயிப்பான். அதாவது சௌசல்யம் வீரியம் அப்படி குணம் வந்து எதிரிகளை கொல்றதுக்கு வந்து ஒரு அம்பு போல். சௌசீல்யம் அப்படிங்கிற சௌலபியாதி குணங்கள்லாம் எப்படின்னாக்க இவனுக்கு வந்து அழகுக்கு இலக்கணமாகுது. அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்க ராவணனை வந்து அங்கே தான் சுக்கிரி மேலே முதலான தூது விட்டுட்டு ராவணன் அப்படி ராவணன் கேட்கல, சண்டைக்கு வந்துட்டான். சண்டையில் தோற்று எல்லாத்தையும் அழிஞ்சுன்னு இருக்கிறான். இன்று போய் நாளை வான்னு அனுப்புகிறான். இப்படி செய்து அவன் வணங்காமல் இருக்கான் இல்லையா ராவணன். அப்படி இருக்கையால் ராவணனை கொன்னானான். இதே ராவணன் வந்து எதிவா ராவண ஸ்வயம் என்று வார்த்தை வேத வாக்கியத்தைப்படி இவன் மட்டும் அனுகூலனாக இருந்தான்னு வச்சுக்கோயேன். ராமன் நினைக்கிறான் ராவணன் அனுகூலனாக இருந்து நம்ம தோற்கடிக்க மாட்டானா, நமக்கு அனுகூலமாக இருந்து நம்மளை தோற்கடிக்க மாட்டானா என்று நினைக்கிறானா அப்போ கூட ராமன் நினச்சானான். அதன் பிறகு இவன் காலுக்கடியில் உட்காரத்து கூட யோசித்தான். யார்? துரியோதனன். அவன் தொலைஞ்சு போனான். வந்து பாண்டவர்களுக்கு என்ன செய்யணும்? தன்னை எழுதி கொடுத்துட்டான், நான் உனக்கு எல்லாமே என்று. அவர்கள் எப்பொழுதுமே அவளுக்கு கூடமாட இருந்துட்டு எல்லா சாரதியெல்லாம் தூத்திய சாரத்தியங்களை பண்ணி அவர்களை ஜெயிக்க வைத்தான். அப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க லோகங்களை சத்தியத்தினாலும் தீனர்களை தானத்தினாலும் ஆச்சாரியர்களை சிஷையினாலும் யுத்தத்தில் சத்துருக்களை தனுசினாலும் ஜெயிக்கக்கூடியவன் ராமன் ராமாயண வருது வரும்.
அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீர்கோவிந்தா இவன் கை பார்த்துருக்க வஸ்துல ஆசை வைக்கிறான். அவள் மேலே ஆசையோடு உட்காந்துருக்கா. அவன் நம்மளை ஆசை வைக்க மாட்டான், அவளை அடியனாக மாட்டானா பார்த்துட்டுருக்கச்சே, அந்த வஸ்துக்கள்கிட்ட வைக்கிற இது இருக்குல்ல, அன்பு இருக்குல்லையே, பாசம், அது கரபுரண்டு ஓடின்னு இருக்குமா. திவத்தலும் பசுரரை மெய்ப்புகத்தி செங்கினுவா எங்கள் ஆயர் தேவே என்கிறபடி, அதாவது தன்னோட ஒத்தவர்களுக்குன்னா சூரிய நித்தியசூரியர்கள் வச்சுக்கோங்களேன், நித்தியசூரிகள், முக்தர்கள், நித்தியர்கள், உதவ பரமத்தை காட்டிலும் அங்கே இருக்கலாம். இவன் பார்த்து அனுபவிச்சு கஞ்சி நேரம் நித்தியசூரிகள் இருக்கிற இடத்துங்களை காட்டிலும் இவர் மாட்டுக்கொட்டில் இருக்கு இல்லையா, பசு கண்ணுக்குட்டி, மாட்டுக்கொட்டி எல்லாமே வந்து பசுக்களை இருக்கும் கொட்டிலையும் பசுக்கள் கூட்டங்களோட ரொம்ப அன்பாக இருப்பானாம். அது பெரிய மாட்டு பசுக்கிட்ட அன்பாக இருக்க மாதிரி அதை விட குட்டி பசுக்கள் நிறைய பால் கூட குடிக்க முடியாது, தீர்த்தம் கூட சாப்பிட முடியாது இல்லையா. அப்பேற்பட்ட பசுக்களை கன்றுக்களை ரட்சிக்கிறது ரொம்ப ஆசையாக அபிமானம் காட்டுவான். இவன் பசுரை மெய்ப்புவத்தி என்றும் கன்றி மேய்த்து இனிதுகந்த காளாய் என்னும் காளி மேய்க்க வல்லா என்று மேய்த்து விளையாட வல்லானை இவ்வாழ்வார்களா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கின்ற வாழலாம். அப்புறம் பட்டுமேந்தர் காரில் கூட இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி இட்டுக்கொண்டு விளையாடும் விருந்தாவனத்தை கண்டோமே நாச்சியார் ஆண்டாள் சொல்ல பட்டுமேந்தரில். அதாவது நாங்கள் படைத்த பிரயோஜனம் என்னன்னாக்க, சேஷியான ஒன்றை பாடி முதல்ல பாடணும் என்ன சொல்கிறா, கேசவனை பாட, முகில்வண்ணனை பாட, மனத்துக்கினியானை பாட, மாயவனை பாட, மைத்துனன் பேர் பாட, இவ்வாறு சொல்லிட்டே இப்படி வந்துட்டு இருந்தா. அப்புறம் உந்தன்னை பாடி என்று முடிவில் கூட கடைசியில் முடிக்கச்சு கூட அப்படி தான் சொல்கிறா. இவாழலாம் பாடுகையே இவருக்கு அவனை பற்றியும் கீர்த்தனம், சங்கீர்த்தனம், கிருஷ்ணகான சங்கீர்த்தனம் செய்வதையே இவர்களுக்கு பிராண மூச்சாக இருக்குது இவாளுக்கு. அப்புறம் உன்னை பாடின்னு சொல்லியிருக்கலாமே, எதுக்கு உந்தன்னை பாடி அப்படிங்கிற சொல்லுவானு அப்படிங்கச்ச, எங்களை கிருஷ்ணா நீ எங்களை பாடணும், அவ்வாறு கிச்ச நாங்கள் ஒன்று பாடுறோமே, உன்னோட வேலையை நாங்கள் எங்கள் மேலே ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு அவர்கள் விரும்பிய பறைகளை கேட்கின்றார்கள். அதன் பிறகு யாம் அப்படிங்கிற பட்டர் உன்னை பற்றி உன்னை அடைந்தார்க்கு பேர் தப்பாது நிச்சயத்துடைய நாம் யாம் பெரும் சம்மானம் என்ன தெரியுமா, ஊராருக்காக பறை கொண்டதுக்கு மேலே நாங்கள் இன்னும் சில பகுமானங்கள் உன்னிடம் எதிர்பார்க்கின்றோம் அப்படிங்கச்ச. இப்பாட்டில் பட்டர் சுவாமி பராசர பட்டர் உபன்யாசத்தை திருவரங்க வெள்ளமுத்தத்தில் செய்து வச்ச பெருமாள் பிரசாதம் தான். அரையர் இவர் பட்டர் சுவாமி இவர் கொண்டு வந்தார், அர்ச்சகர் சுவாமி பெருமாள் பிரசாதம் கொண்டு வந்தார். அங்கேருந்து பெருமாள் பிரசாதம் இது சொன்னாராம், யான் பெரும் சன்மானம் அப்படின்ட்டு. உபன்யாசத்தில் யான் என்ன பெருமாள் அங்கே பிரசாதம் வருது இல்லையா, பெருமாளை அண்டி பெருமாளே கிருபாகடாட்சி பிரசாதம் வரைச்ச யான் பெரும் சன்மானம் பிரசாதம்னு பிரசாதம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, இங்கே இடத்துல சம்மானங்கிறது என்ன சொல்லலாம்னாக்க, தன்னோட தோளில் இருக்கிற மாலை எடுத்து பிராட்டி மேலே விட்டார். என்ன இது ஆழ்வானை பார்த்து நிர்வகித்தாராம். அதாவது பதிசம்னிதா சீதா என்று ராமபிரானை தொடர்ந்து மங்களாசாசனம் பண்ணிட்டு வர சீதா பிராட்டி பண்ணிட்டு வரா. அவருக்கு சம்மானம் அளிக்கணுமே, அன்பில் கிஃப்ட் அளிக்கணுமே, என்ன கொடுக்கறது அப்படி ராமன் யோசிச்சானான். யோசிக்கச்ச பிராட்டிக்கு ஒரு சம்மானம் அளித்தார். அது அருமையான சம்மானமாக.
அது என்ன சம்மானம் அப்படின்னாக்க தன் தோளில் இருந்த மாலை எடுத்து பிராட்டி இடத்துல சாத்தினாராம். இது அப்படி இப்படின்னு கூறத்தாழ் நிர்வாகிப்பார் இந்த வாசுரத்துக்கு. அதன் பிறகு நாடு புகழும் பரிசனால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, நாடு புகழும் என்கிறது தங்களுக்கு புகழ் வருகைக்கு சொல்லுகிறாள் என்று நாட்டாரும் இவர் வாய்ப்படைத்த பயனை பெற்று உஜ்ஜிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதாவது என்னன்னாக்க, இவள் என்ன சொல்கிறாள்னா, நாடு புகழுங்கிறதுல தாங்கள் சொல்வதற்கு புகழ் வருவதற்காக இவர் சொல்லுகிறார் என்று நினைக்கப்படாது. இவாள்லாம் இந்த புகழ்ந்து இவரை புகழ்ந்து, இவர் கல்யாண குணங்களை புகழ்ந்து, சௌசீல்ய குணங்களை புகழ்ந்து, வாய்ப்படைத்த பயனை பெற்று உஜ்ஜீவிக்க வேணும்னு தான் இவாளோட முக்கியமான குறிக்கோளாக இவாள் சொல்கிறது. அப்புறம் இவள் என்ன சொல்கிறாருனாக்கா, அடுத்த விஷயத்தில் அரைச்ச நன்றாக அப்படிங்கிற இடத்துல நன்றாக யாமணியும் அப்படின்னு வருது. அதாவது இப்போ ராமன் சொல்கிறான பிராட்டிக்கிட்ட இது இந்த ஹாரம் கொடுத்துருக்கான் சீதை, யார் உனக்கு மிக பிரீத்தியானவனோ, யார் உனக்கு மனசில் பிரீத்தி யாருக்கு கொடுக்கணுமோ இந்த ஹாரத்தை நீ கொடு அப்படிங்கிறானா. இந்த ஹாரமானது இந்திரனால் ராமனுக்கு வழங்கப்பட்ட ஹாரம். அந்த ஹாரத்தை எடுத்து நான் என்ன செய்கிறான்னாக்கா, சீதா ஒரு க்ஷணங்களை யோசிக்கலையா யார் கொடுக்கறது அப்படின்ட்டு. அதை சிறிய திருவடிக்கு போட்டு கொடுத்தாலாம். அந்த ஹாரத்தை உன் அன்பானவன் யார், அன்புக்குரியவன் யாருக்கு கொடுக்கணும்னாக்க மனசில் யார் ஞாபகமே வரலையாம். பாவம் நேற்று காலமாக மட்டும் லக்ஷ்மணன் ஒழிவில் காலமெல்லாம் உடனே பண்ணி வழிவெல்லாம் அடிமை செய்ய வேண்டும்னா அடிமை செய்ய வேண்டும்னான்னு இவனோட கூட நிற்கிறான். அவனே பார்க்கல. சரி, பரதன் 14 வருஷம் ராஜ்யத்தை கட்டுக்கோப்பாக காத்துட்டுருக்கான். தான் எடுத்துட்டு இது பண்ணி சுரண்டாதபடிக்கு கட்டுக்கோப்பாக எடுத்து பார்த்துன்னு அண்ணா எப்படி வச்சுருப்பானோ பல மடங்கு சுபிட்சமாக வச்சுட்டுருக்கான் பரதன். சரி, அவனுக்கும் கொடுக்கல. யாரும் கொடுத்தா அப்படின்னா தனக்கு சாதகமான தாரகமான வெயிலில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு தாகம் எடுக்கும். இந்த தாகவிடாய் தீர்த்தது போல அனுமனானவன் அசோக வாட்டிகாவில் ராமனை பற்றியும் ராம கதைகளை பற்றியும் சூடாமணி பற்றி கொடுத்ததில் இவனுக்கு என்னன்னாக்க, அதை போல ஒரு தாகம் அந்த கேட்ட ராமகதை கேட்டு ராமனை பற்றி கேட்டது ஒரு உயிரையே கொடுத்தான் சீதா பிராட்டிக்கு. அப்பேற்பட்ட அனுமானுக்கு அந்த பரிசாக கொடுத்தேன் அப்படிங்கிறான். அதாவது எங்களுக்கு நாங்கள் மட்டும் நினச்சிக்க மாட்டோம் இந்த ஹாரங்கள் மாலைகள்லாம். நீயும் நப்பிண்ணை பிராட்டியும் எங்களுக்கு பூட்டு அணிவிக்க வேண்டும், அப்பால் அணிச்சாத்தான் அது எங்களுக்கு அணிகலமாகும் அப்படிங்கிறவா அப்புறம் இது என்ன சொல்கிறாருனாக்க, தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி என்று ஒரு புருஷனான என்ன சொல்கிறேன், இந்த அர்த்தம் ஒரு முக்த புருஷன் போகிறான், அபானமான சுட்டாச்சு, இங்கே விரஜானதை குளிச்சாச்சு, நேரம் அங்கேருந்து போகச்சே வைகுண்ட கத்தியத்தில் வரும். உள்ளே போனோடனே ஒரு 500 பெண்மணிகள் ஓடி வருவாளாம். இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவாளாம் முக்தனுக்கு. 300-500 பெண்மணி வருவாளாம். அவளை கண்ணில் மையெல்லாம் தடவுவாளாம். 300-500 பெண்மணி வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து பெருமானுக்கு உகந்ததான முக்தனை கொண்டு வருவாளாம். எவ்வாறு பரவத்தில் ஒரு முக்தனான அலங்கரிக்கப்படுகின்றானோ அவ்வாறு நீயும் நப்பினி என்னை அலங்கரிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறான். அப்புறம் நான் கேட்கச்சே, சரிம்மா சொல்லிட்டீங்க, ட்ரை செய்கிறோம், சரி உனக்கு வேண்டுங்கிற ஐட்டங்களை கேளு அப்படின்ட்டார் உடனே. அதாவது ஒருத்தன் முதல்ல என்ன ஐட்டம் அவயத்தை கைப்பிடிப்பான், முதல்ல பிடிப்பான்னு கையைத்தான் பிடிப்பான். கையில் போடக்கூடிய ஐட்டம் என்ன தெரியும், விஷயம் என்ன, ஆபரணம், சூடகம், வெள்ளி வளை கைப்பற்றி என்று
அனன்யாகைகளுக்காக முதல்ல கையில் ஆபரணம் அடைகிறானாம். அனன்யாகைகளுக்காக இவனத்தான் உன்னித்து மற்றை தெய்வந்தொழால் அவனையெல்லால் இன்னும் மிச்சே சொல்லி கொலைக்கப்படும் மன்னவே மன்னப்படும் மரபானனை வண்டோராது மன்னனை ஏற்றுமே ஏற்றினா தொழாதுமேன்ட்டு உன்னிட்டு மற்றை தெய்வந்தொழால் நம்மளோட பார்த்து தீர்ப்பாரையாமனை இந்த பாசுரத்தை மணவாள மாமனை கலந்து மன்னாடி ராஜகோபாலனுக்கு வந்து கிருபா இது சாதிச்சிருக்கார். இது அவரைப்பட்டின பாட்டு, இது அவருக்கே உகந்த பாட்டு அப்படின்ட்டு. நம்மால் ஆழ்வார் பாடவில்லை என்றாலும் ஆசாரிய சிவரமனும் மணவாளமான பிரசாயத்தை இது சொன்ன பாசுரம் ராமா இவர் ஏற்றின பாசுரம் மேலே. அவ்வாறு அவனை தவிர யாரும் நினைக்காத அனர்ஹர்களுக்காக கையில் சொல்கிறான். சரி போட்டாச்சு, கையில் சூடகம் கையில் வளையல் போட்டான். அதுக்கு அடுத்த என்ன கையை பிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த என்ன கையை பிடிச்சா அணைக்கணுமே. அணைக்கிறதுக்கு என்னன்னாக்க தோளுக்கு கங்கணம் போடுறானோ, தோல் வளையே கங்கணம் போடுறானோ. சுந்தர தோளுடையானும் ஆசைப்படுவது இல்லையா, வெய்மருந் தோளினை மெலியுமாலோ என்று வெயிருந்தடந்தோள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வாறு விஸ்லேஷனான இந்த திசை நீங்கள் இருக்கிற தோல்வலை வந்து விஸ்லேஷனை நீங்கள் அதாவது விரகதாபம் நீங்கள் எடுத்து கண்ணை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்ணையும் நான் பண்ணி ஒரு ஆப்பணமாக போட்டுருக்கேன் வாழ்க்கை போடச்ச வந்து உடம்பு மெலிஞ்சாத்தான வளையல் நகர்ந்து கீழ் தோல் வளையல் கீழே நழுவி விழணும். அவனை பார்த்த சந்தோஷத்தில் இவளை இன்னும் புஷ்டி ஆகிட்டாலும் ரொம்ப டைட்டாக இருக்காங்க. போட்ட கை வளையலும் இதுவும் கங்கணமும். அப்புறம் தோடே செவிப்பூடுனாக்க அனைத்துடன் தோளுக்கு ஆபரணங்கள் இருக்கணும். தோடு அப்படிங்கிறது காதணி இருக்கு இல்லையா, அது தோடுன்னு சொல்லுது. அதாவது அப்புறம் அந்த செவிப்பு வேணும். அதுக்கு அணைச்சுட்டான். அணைச்சுட்ட உடனே அவள் தலை மேலே படுறது இதில் வந்து பண்ணச்சு மார்பில் பட்டுருக்கு. அப்போ தலையானது முகத்துக்கு நேரம் வருது. வாசனை வேண்டாமா? அனைத்தோடு நுகரத்தக்க பரிமளமிக்க வாசனை மலர்களை கர்ணகுஷ்மம் போடுகின்றான். சூட்டுகின்றா தலை சூடகமே கைவளை, தோல்வளைய கங்கணம், பாடகமே தோடே காதணி, செவிப்பூவே வாசனை மலர்கள், இவை அனைத்தும் போடுகின்றான். போட்டு விட்டாச்சு இவாளுக்கு ஓரளவு இதுவாகிடுது. அதுக்கப்புறம் பாடகமே என்ன, பாடகம்னா பாத கடகம் அப்படின்னு பாடகம் பாதங்களில் அணிவிக்கும் கடகமானது பாத கடகம்னா பாடகம் அப்படின்னு மாறி வந்திருக்கு. பாடகத்தை வந்து எல்லாரும் எம்பெருமான்ட்ட தோற்று பிடிக்கக்கூடிய இழியக்கூடிய நிலை எது? திருவடி தான். திருவடிக்கு வந்து ஆபரணம் பாத கடகம்னு பேர். கைத்தலம் பற்ற திருக்கையால் தாழ்பற்ற என்கிறபடி என்பதை கையையும் காலையும் ஒருத்தர் காலையானன்னா என்ன பிடிக்கணும்? முதல்ல சார் 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 கையை பிடிக்கணும். அதை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கடைசி காலை பிடிக்கணும். அதான் முதல்ல கையில் சூடகம், காலில் பாடகம். முதல்ல கையை பிடிச்சி காரியாகல, காலை பிடிச்சி காரியாகணும்னு பாடகத்தை காலை சமர்ப்பிக்கின்றான் அப்படின்ட்டு. இவ்வாறான பலகலன்களை இது ஒன்று மட்டும் கோராது, இப்போப்பட்ட பலகலன்களையும் நாங்கள் நப்பினை பிராட்டி நீயும் அனுபவிக்க வேண்டும் என்ற வார கூறி அப்புறம் சொன்னேன். அணிவிக்க என்னாமல் யாமணிவோம் என்று சொல்கிறது என்ன அர்த்தம்? மலரிட்டு நாமடியும் என்ற சங்கல்பத்தெல்லாம் விட்டுட்டு ஆபரணாதிகளை அணியர்த்திய வழக்கெல்லாம் பிடிக்குமோ அப்படின்னு இவனுக்கு வந்து கிடது. இப்படி ஆசைப்பட்டு கிடக்கால ஆபரண மையிட்டு எழுதோ மலரிட்டு தான் முடியும், செய்யாத செய்யும் தீக்கொலை சென்றோதோன்னு சொன்னது மாதிரி இவன் பரி ஒன்றும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஆபரணம் நினச்சிட்டு இருக்காளே வாழலாம் அப்படிங்கச்ச அவன் இசைவாளன் என்று அழைக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க ஆடை உடுப்போம், அதாவது இதற்கு முன் ஆடை உடுப்போம் அப்படின்னாக்க அதாவது சொல்லுவா முன்னாடி ஆடை உடுத்துட்டுருக்கோம், நாங்கள் முன்னாடி ஆடைலாம் உடுத்துட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் ஆடை உடுத்தி இருந்தாலும்
ஆடை உடுத்தாதவர்களுக்கு சமமே அப்படிங்கிறார். அது ஏன் அப்படின்னு சொல்லச்ச, உடுத்து கலைஞனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். இவன் ஆடை உடுத்து இவன் உடுத்து ஆடையை இவர்கள் மேல் தரிக்காதனாலே நாங்கள் ஆடை இதுவரையில் உடுக்கவில்லை. இனிமே உன்னோட சம்மதி கொடுக்கப் போகின்றாய், அதனால் உனக்கு உண்டான ஆடையை நான் உடைக்கின்றோம் என்று பெருமாள் அறையில் பீதக வண்ண வாடை உடுத்துருக்க பீதக வாடை பெறானார் அப்படின்னு பாடுவார். உடுத்த கலைஞன் பீதக வாடை என்கிறபடி அவன் உடுத்து கலைஞன்னா என்ன சாதாரணமாக இருக்குமான்னு ஒருத்தன் வெளியில் போகிறான், வேஷ்டி கட்டின்னு வெளியில் போகிறான், வந்து எடுத்து கீழே வேஷ்டி அவுத்து போட்டான்னாக்க அந்த ரூமுக்கு போகிறதுக்கு மனசே வராது. ஆனால் இவனுக்கு என்ன அது வேர்வை மனங்கள்லாம் இருக்கலாம் வெளியில் போயிட்டு வந்ததுனால. அது யாரும் நம்ம மனுஷா போனால் யாரும் கிட்டக்கே வரமாட்டான். அந்த முதல்ல கொண்டு வாஷிங் மிஷினில் போடு அப்படின்னு அந்த இதை தூக்கி போட்டுட்டு தான் மறுவேலை, இல்லாட்டி அவுக்கச்சே சொல்லிடுவா அம்மா, டேய் ஒழுங்காக வாஷிங் மிஷினில் போட்டுவா கீழே படாத அப்படின்ட்டு. ஏன்னா இல்லாட்டி அவ தூக்கி போடணுவேன் அந்த நாசத்தை பொறுத்துண்டு. ஆனால் இவன் உடுத்த கலைந்த வேர்ப்பு இருக்கு இல்லையா, வேர்வை இருக்கு இல்லையா, அந்த வேர்வை மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் அவ்வளோ பரிமாணமாக இருக்குமா. இந்த மனத்துக்காகவே அப்போ வெவ்வேறு செகண்ட் கைட்டி போடலாம் போல இருக்குமா வாழ்க்கெல்லாம். ஒரு நிமிஷம் கைட்டி போடு. ஒரு சமயத்தில் இது ஸ்ரீரங்கத்தில் ஒரு உற்சவம் நடக்கும். 365 வஸ்திரங்கள் பெருமாளுக்கு ஒரு நாளில் சாத்தி களையப்படும். 365 வஸ்திரங்கள் சாத்துவா பெருமாளுக்கு, அவர் சாத்துவா. அப்பேற்பட்ட வஸ்திரங்கள்லாம் அப்பேற்பட்ட அவன் ஒரு நிமிஷம் 1 செகண்ட் கட்டின்னு கையால் தொட்டு கொட்டால் வாசனை அடிக்குமா. அந்த வேர்வை மனத்தோட நீ உடுத்திய ஆடைகளை நாங்கள் இதுவரை உடுத்தவில்லை, அதனால் நாங்கள் உடுத்தாதவர்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வேர்வை மனத்துடைய ஆடையை நான் உடுத்திக்கொள்ளுங்கள் முன்வந்தமோ எனக்கு கொடுக்கின்றாயோ அப்பொழுது எனக்கு இந்த இதை நாங்கள் உடுத்தவர்களாக ஆகவும் அப்படின்ட்டு சொல்கின்றார்கள். வாழலாம் அதாவது அவனை பிரிந்து இவர்கள் நெய்யுண்ணும் பால் உண்ணும் என்று வரலாறு இருந்தால் இல்லையா, நெய்யுண்ணும் பால் உண்ணும் நாட்காலை நீராடின்ட்டு. அதை சாப்பிடாதனால என்னாச்சுனாக்க ஆயர்பாடியில் நெய் பாலெல்லாம் அப்படி மெஞ்சி தரையில் சேராக ஓடின்னு இருக்கான். யாரும் எடுப்பார் இல்லை. அங்கே போரா வரைக்கு கட்டுக்கணங்கள் பல கரைகள் பலகடன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஒன்று அது 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 இது மாதிரி இன்னும் முளைக்காமல் வருது. தவிர வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசக்கள் அது ஒரு பக்கம் கழிந்துருக்கு. எடுக்கிறவா யார்? சாப்பிட்டு வித்தாத்தான் ஓத்தம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் வச்ச என்னன்னா எல்லாம் வழிஞ்சு சேராக இருக்கான் பிருந்தாவனம் போக. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி சாப்பிடுங்க இருந்தால் பாத்திரம் சாப்பிடுமா, பாலிலே சோறாக்கி இந்த பால் எடுப்போம் ஒரு பெரிய குடத்தில். திருமாலிரை போனீங்கன்னாக்க ஆண்டாள் சொல்லியிருக்கான், நாரணனும் பொழில் மாலனும் சோலையின் நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணவாய் நேர்ந்து வரா வைத்தேன், 100 தடா நேர்ந்த அக்கார அடுதல் சொன்னேன், ஏறு திருவடையான் நின்று வந்து கொள்ளுங்களோ சாப்பிட்றேன் கொடுத்துட்றேன்ப்பா, இன்னும் சாப்பிட்ற பிற 100 தடவை பண்ணி வைக்கிறேன் நான் வேண்டின்னு இருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போகாதுன்ட்டு இன்று இத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் 100,000 கொடுத்த பின்னும் ஆளும் செய்வன் அப்படின்னு ஆண்டாள் பாடுறான். திருமால் அழகிட்ட பிரார்த்தனை. பின்னாடி ராமானுசன் ஆண்டாள் விஷ்ணு சித்தன் பிராமணன், அவர் ஏழ்மையாக இருந்துட்டு இருப்பான், முடிஞ்சதோ முடியல ஆண்டாள் சொன்னது. பின்னாடி சுவாமி எம்பெருமானார் அங்கே திருமாலஞ்சேரி பார்த்து 100 தடவை இருந்து அக்காரோட சமர்ப்பிச்சாராம் அவனுக்கு. ஏன்னா சொல்லி திருமாலஞ்சேரியில் நேரில் ஸ்ரீபல்லிபுத்தூர் போனார். அங்கே போச்ச வாரம் கோயில் எண்ணேன்னு ஆண்டாள் ஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்தாலும் மூலஸ்தானத்தை விட்டு. இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னாலும் ஆண்டாள் சொன்னது கர்ப்பகரத்துக்குள்ளே கிடையாது, கர்ப்பகரத்துக்குள்ளே வெளியில் தான் இருக்கும். தங்கையோட பிரார்த்தனை நிறைவேற்றின வாரம் கோயில் அண்ணரே வாரம் கோயில் அண்ணரேன்னு அவர் வரவேற்றதாக நம்ம இது அனுசம் ஒன்று உண்டு சொல்லுவோம். அவ்வாறு பாலில் ஒரு பால் அப்படி முதல் செய்வான்னாக்க ஒரு படி அரிசி 100 படி பால் அதை சுண்டை காய்ச்சி அதில் நெய் போகிற வரைக்கும் நெய்னா குடங்குடமாக கொட்டுவான். அதாவது இவ்வளோ பேருக்கு ஒரு படி சோறுக்கு
6 படி பால் இருந்தால் பரவாயில்ல, 100 படி பால் 100 குடம் பால் வைப்பாளாம் அப்படின்ட்டு பின்னாடி வரும். அது சொல்லும் பொழுது நெய் பூ நிறையா கொட்டி அந்த நெய் எடுத்த நெய் இருக்கு இல்லையா, முழங்கை பூரை வழிஞ்சுன்னு இருக்கும். அப்பேற்பட்ட இது அக்காரோட சிலை பாலிலே சோறாக்கி சோறும் மறையும் வரை நெய்யை விட்டு, நாங்கள் உன்னோடி கூட உண்ண விரும்புகின்றோம், உன்னோடி கூட உண்ணும் பொழுது எங்களுக்கு நெய் உண்ணும் பால் உண்ணும், அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாலும். அது முழங்கை வழியாக நெய்யானது வழியும்படியாக நம்பி திருவழுது வளநாடு தாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் இவர் பட்டர் சுவாமி கேட்குறார், என்ன சுவாமி, ஒரு ஆசாரிய சுவாமி, என்ன சுவாமி இவர்கள் வாயில் நெய் படாதோ, முழங்கை வழியாக நெய்யானது வழின்னு சொல்லிட்டு இருக்காள், இவாளுக்கு கையில் நெல்லிப்படாதா, சாப்பிட்றதுக்கெல்லாம் சுவாமி கால வடசல் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி அடியன் கிரகத்தில் கால வடசல் தான். ஏன்னா மாவண்டாள் என்ன சித்தம் சொன்னாலும் கூடாத வெள்ளியும் செய்யல, அதே மானசீகமாக கொண்டு நான் சும்மா பிட்டு ஒன்று கொடுக்க நடுவில் உங்களை சொன்னேன், சக்கரை பால் பண்ணலாம் சொன்னேன் என்னோடய தர்மபத்தினி. நான் நீ ஆண்டாள் சொன்ன அக்கால வடசல் நம்மளும் பண்ணுவோமேன்ட்டு முயற்சி செஞ்சோம். அது எப்படின்னு ஆண்டாள் தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் கேட்க சொல்கிறேன், பட்ட என்ன சுவாமி கையில் என்ன வழிஞ்சுருக்கு, வாயில் போக வேண்டாமண்ணே அப்படிங்கச்ச பட்டரை சொல்கிற, கண்ணன்ட்ட கண்ணையும் நெஞ்சையும் பறி கொடுத்துருச்ச, இவருக்கு சோறு வாயில் பட்டாலன்றோ வெயில் வாயில் பட போகிறது, ஏதாவது கண்ணனை பார்த்துட்டே இருக்கா, அனுபவிச்சுட்டே இருக்கா, சாதம் வாயில் போனால் தானே சுவாமி நெய் வாயில் போகணும் அப்படின்ட்டு பட்டரோட வியாக்கியானம் இப்படி சொல்லின்னு இருக்கா அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அதாவது சென்ற பாட்டில் சங்கம் முதலான பரிகாரங்களை பற்றி சொல்கிறா. வேதாந்தத்தை உணர்த்தினார். இந்த பாட்டில் அவனால் கூடியிருந்து அனுபவிக்க பேசுகின்றார்கள். உன்னோட கூடி சாப்பிடணும், என்னென்ன அனுகலம் பண்ணணும், சூடகம் பண்ணணும், பாடகம் பண்ணணும் அப்படின்ட்டு. இவ்வாறு அவர் விருப்பமான அவனை கூடியிருந்து குளிர்ந்தேல ரெம்பாவாய். ஆனால் இந்த பாசுரத்தை ஆண்டாள் அருமையாக கூடாவில்லும் 27 பாசுரத்தை முடித்து விட்டோம். இதில் இன்னொரு ஐதீகம் சொன்னால் பெரியவாள்லாம் இந்த சூடகமே தோல்வளையே தோடே செவிப்போவே பாடகமே என்று 5ம் ஆச்சாரிய சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னுவா. அது என்னன்னாக்க, தோள்களில் பொதிக்கிறோம் இல்லையா, சூடகம் அப்படிங்கிற சமாசனத்தின் போது ஆச்சாரியன் கையால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கண்டிப்பாக சமாசனம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி அவன் ஸ்ரீ வைஷ்ணவனே கிடையாது. கண்டிப்பாக தன்னோட ஆசாரிகளை அணுகி அண்டி விசாரித்து எங்கே இருக்கிற கேட்டு அவர்களிடம் சமாசனம் செய்து கொள்ள ஸ்ரீ வைஷ்ணவன் கண்டிப்பாக எல்லா ஸ்ரீ வைஷ்ணவம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது சூடகம்னா என்ன, கை வளையல் போடுற இல்லையா, அதாவது தன்னுடைய கைகளால் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வதுதான் சூடகமாக. அதாவது அதுக்கப்புறம் தோல் வழி அப்படின்னா, தோல் என்ன பண்ணலாம், திருவிலைச்சனை ஆச்சாரியால சங்கை சக்கரம் ஒன்று திருவாராதனம், அடுத்த சங்கை சக்கரம் திருவிலைச்சனை. தோடை அப்படின்னா என்ன, ஆச்சாரியன் சமாஷ்டம் பண்ணிட்டார், நான் பண்ணதுக்கு அப்புறம் காதல் தோடு திருமந்திர உபதேசம்னு வியாக்கியானம் சொல்லுவார், அர்த்தம் சொல்லுவார், அதான் தோடு. செவிப்புன்னா என்ன, தயம், அதாவது போகம் மகிழ்ச்சி. நம்ம தினப்படி திருமந்திரத்தை சொல்லணும், அக்ஷரத்தை திருஷ்டாட்சியை சொல்லணும். துவயத்தை அர்த்தானுசந்தானம், துவயம் அர்த்தத்தின் அனுசந்தானம் பண்ணணும், இதுதான் துவயம் அர்த்தானுசந்தானம் அப்படின்ட்டு. அப்போ சொல்லியாச்சு, காது தோடைய செவிப்புவை சொல்லியாச்சு. துவயம். பாடகம்னா என்ன, பெருமாளின் திருவடியை நாம் கடைசியில் நம்ம அடைய வேண்டிய இடம் என்ன, நாம் அடைய வேண்டிய படித்துறை ஒன்று இருக்கு இல்லையா, குளத்துக்கு போகிறோம், குளத்தை பற்றி சுற்றி பார்ப்போம், எந்த படித்துறை நல்லா இருக்குது, அந்த படித்துறை போய் இறங்கலாம். சில படித்துறை நல்லா இருக்கும், சில இடத்துக்கு எல்லாம் பேர்ந்துருக்கும்,
இதில் வந்து பாசி படர்ந்துருக்கும். பாசி படம்லாம் கீழே வழுக்கி விழுந்துருவோம். இந்த பாசி படர் தான் சம்சாரம். அங்கே காலை வச்சா கீழே மறுபடியும் சம்சார கோயிலில் விழுந்துருவோம். அந்த படித்துறையை விளக்கிடுவோம். கல் முள்ளும் இருக்கிறது தான் வந்து நாம் செய்த பாவ புண்ணியங்கள், அதை விளக்கணும். அதுக்கு அடுத்தது பாடகம்னா என்னன்னாக்க சர்வதர்மான் பரிஜஸ்ய மாமேகம் சரணம் வர்ஜ. வெங்கடகிருஷ்ணன் காமிக்கிறார் இல்லையா பார்த்தசாரதி, எப்பா என் காலத்தோடு என் காலில் சரணடை மாமேகம் சரணம் வர்ஜ அப்படிங்கிறார் இல்லையா. அகந்தா சர்வபாவேபியோ மோட்சயாமி மாசுஷ அப்படி சொல்ல அவர் திருவடியை பற்றிய விஷயம்தான் சரமஸ்லோகம். பாடகம் பாதகடகம் திருவடி அடையக்கூடிய விஷயத்தை ஆச்சாரியன் திருமந்தனம், தோடு, செறிப்பு, தயம், பாடகம் வந்து சரமஸ்லோகம். இது ஆச்சாரியன் பக்கத்தில் கேட்டுக்கிறோம். இன்னொன்று வந்து பெருமாளோட அதுக்கு இன்னொன்று சொல்லணும். பாடகத்துக்கு வந்து பெருமாளின் திருவடி ஆச்சாரியன் சொன்ன வழியே ஆச்சாரியங்கையால் பெருமாளின் திருவடியை துவாதச ஊர்த்வ புண்டரம் அவர் கையால் நெத்தியில் வயலில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்குது. கடான்னு விட்டுட்டு போயிடுவோம் நம்ம வாட்டிலும். ஒரு திருமணுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, சீஸ்வரன் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லித்தான் எல்லோரும் விட்டுக்கணும். அதாவது ஆச்சாரியன் திருக்கைகளால் ஊர்த்வ புண்டரம் இது வந்து நாம் அணிவிக்க வேண்டிய விஷயமானது. இதை வந்து இது செய்ய வேண்டிய விஷயம். அதன் பிறகு நாமம், அதாவது நமக்கு புதியதோ, அதாவது நாமம் தாசநாமம், நமக்கு தாசநாமம் சொல்லிக் கொடுக்குறேன். சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமேங்கச்ச அத்தனையுமே ஒரு தாசநாமம். அடியேன் ராமானுஜதாசன், எல்லா ஆத்மாவும் ராமானுஜதாசன் தான். ஆகையால் இது வந்து சூடகமே தோல்வளையே தோடைய செவிப்பூவே பாடகமே, இது ஆச்சாரிய சம்பந்தப்பட்ட விஷயம், சமாஜ சம்பந்தப்பட்ட விஷயம். ஆசை திருமாளி அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாட்ட ஒரு வேண்டுகோள். அத்தனை பேருமே ஆச்சாரியை கண்டுபிடிச்சுட்டு சமாஷ்ணம் ஆகாதவா வந்து கண்டிப்பாக சமாஷ்ணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று இந்த முடித்துக் கொள்கின்றேன். அடியேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆச்சாரிய திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.